ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டுக்கு தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு தண்ணி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆனால் இவ்வளோ பேஸ்ட்டையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த நாள் எந்த குழம்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு மூளையை அதில் போட்டுட்டு அது கூடவே ஒரு கொதி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7-8 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இது சாம்பார் சாதத்துக்கே தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மூளை அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள நரம்புகளை எடுத்துட்டு அலசி விட்டுறலாம். இதுக்கு இடையில் ஆட்டு எலும்பு எடுத்திருந்தோம். அதை சூப்பு வச்சுட்டு அதை மீதி இருந்த எலும்பு போட்டு குழம்பும் வச்சுருந்தேன். தேவையான அளவு கோகனட் பேஸ்ட் போட்டால் போதும். பிரெயின் மாதத்துக்கு ஒரு நாளாவது நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லதும்பாங்க. இது எங்கள் வீட்டில் தயிர் போட்டு பழகிட்டேன், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எங்கள் ஊர் சைடு தயிருக்கு பதில் புளி கொஞ்சம் போடுவாங்க, தக்காளியை கம்மி பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் தயிர் போடுறதுனால இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லது. கொஞ்சம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சின்ன வயசுலேருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இது பழகிடும். இந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு அதை தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை வத்தலும் வறுத்து, மோர் மிளகா எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்கு வத்தல் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வத்தல், மோர் மிளகா, கொத்தவரங்காய் வத்தல் எல்லாமே செஞ்சுட்டேன். இதுதான் அன்றைக்கி லன்ச் பிளேட். தேங்க்யூ.